நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கேள்வி நேரத்திற்கான களம் பாஜகவிற்கு ஏன் தேவைப்படுகிறார் எம்ஜிஆர் அப்படிங்கிற புள்ளியில தான் விவாதத்தை நகர்த்த போறோம். கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்தி விடலாம். பாஜகவிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம், அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு, மூத்த பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர், மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி. அனைவருக்கும் வணக்கம். சுகுணா, நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். 108வது பிறந்த நாள் விழா. எடப்பாடி பழனிசாமி மிக நீண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அதில் பல கருத்துக்கள், எம்ஜிஆர் ஏன் தேவை, எம்ஜிஆருக்கு முன் எம்ஜிஆருக்கு பின் என்று தமிழ்நாட்டுடைய வரலாறை மாற்றுறது, திட்டங்கள் இன்றைக்கும் பேசு பொருளாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் சுட்டி காண்பித்து அரசியல் எதிரிகளுக்கான அவருடைய அந்த வீரத்தையும் உள்வாங்கி நாம் உறுதியேற்போம் அப்படின்னு சொல்கிறார். அந்த அறிக்கை அப்படி பேசுகிறது. பிரதமர் மோடி எம்ஜிஆருடைய காணொலி காட்சியவே வெளியிட்டு அவர் வாழ்த்து சொல்கிறது அப்படிங்கிறது. ஏற்கனவே பாஜகவுடைய பரப்புரை இல்லை, அவருடைய படங்களை பயன்படுத்தினாங்க. வர்ற தலைவர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் நினைவை போற்றிட்டு தொடங்குறாங்க. அப்போ இதை எப்படியாக பார்க்கணும்? பாஜகவிற்கு எம்ஜிஆர் இன்னைக்கு தேவைப்படுகிறாரா? கடந்து சென்ற எம்ஜிஆருடைய நினைவு நாள் அப்பயுமே அண்ணாமலை மோடியினுடைய உருவத்தில் எம்ஜிஆரை பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதில் ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று என்னன்னா, பாஜக தன்னுடைய சொந்த அரசியல் அடையாளங்களோட தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. கோல்வால்கரோ, ஹெட்கரோ, அல்லது சாவர்கரோ, அல்லது தீனதயாள் உபாத்தியாயோ, மதன் மோகன் மாளவியாவோ இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே வெற்றி பெற்ற அடையாளங்களை எடுத்துக்கிறாங்க. இப்போ தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக திராவிட இயக்கம் பேசிகிட்டு இருக்குதுன்னா, மோடியுமே தமிழில் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. நாங்களும் தமிழுக்காக பல விஷயங்கள் செஞ்சோங்கிறாரு. திருவள்ளுவரை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் காவி சாய்மதுக்கு பூசினா கூட திருவள்ளுவர் எடுத்துக்கிறாங்க. திருக்குறளுக்கு மையங்கள் அமைக்கிறோம், பப்புவானி கினியா மொழியில் திருக்குறள் மொழிபெயர்க்கிறது, இந்த விஷயங்கள்லாம் மோடி எடுக்கிறார். இதையும் தாண்டி இங்கே தமிழ்நாட்டில் கால் உண்டணும் அப்படின்னு சொன்னால், இங்கே வெற்றி பெற்ற அரசியல் சக்ஸஸ்ஃபுல் மாடல் அப்படிங்கிறது திராவிட அரசியல் தான். அப்போ இங்கே திராவிட அரசியலுடைய சாராம்சங்களை எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் திராவிட அடையாளம் இல்லாத ஒரு அரசியலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பாஜக விரும்புகிறது. குறிப்பாக பார்க்கணும், இங்கே நான் பிராமின் பாலிடிக்ஸ் தான் வெற்றி பெற்ற ஒரு அரசியல் அப்படிங்கிறத பாஜக உணர்ந்திருக்கிறது. அப்போ அண்ணாமலையுடைய வருகைக்கு முன்பு, எடப்பாடி இந்த எம்ஜிஆருக்கு முன்பு பின்பு மாதிரி பாஜகவில் அண்ணாமலை வருகைக்கு முன்பு பின்பு அப்படின்னு பார்த்தோன்னா, அண்ணாமலை வருகைக்கு முன்பு பிஜேபி ஒரு அந்நியப்பட்ட கட்சியாக இருந்தது. அது ஒரு பிராமணிஸ்ட் ஒரு கட்சியாக, ஒரு சமஸ்கிருதம், வடமொழி, அதை டாக்டர் தமிழிசை வந்த காலத்திலேயே மாத்திட்டாங்க இல்லையா ஓரளவிற்கு. அவருடைய பங்கு, அப்புறம் பொன்னார் அவங்க எல்லாருமே இந்த நான் பிராமின் தலைவர்களா அவர்களும் ஓரளவிற்கு, எல் முருகனா இருக்கட்டும், இன்றைய மத்திய இணையமைச்சர், இவங்க எல்லாருமே அவங்களுடைய ரோல்ல அதை செஞ்சாங்கல்ல. அதோட உச்சம் அடைந்ததுங்கிறது அண்ணாமலையுடைய காலகட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு இப்ப பிராமணர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இந்து மக்கள் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறப்ப கஸ்தூரி பேசுறப்ப சொன்னாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு திமுக அமைச்சரவையில் ஒரே ஒரு பிராமணர் கூட இல்லை, இது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலே இந்த கேள்வி அவங்க திமுகவை பார்த்து கேட்பதை விட பிஜேபியை பார்த்து தான் கேட்கணும். ஏன்னா திமுகங்கிறது ஒரு நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வெளியிட்ட நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி. அந்த அமைச்சரவையில் பிராமின் இல்லைங்கிறது ஆச்சரியம் இல்லை. ஆனால் பாஜக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலில் ஒரே ஒரு பிராமின் கூட கிடையாது, ஹெச் ராஜா உட்பட. இதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜனோ பொன் ராதாகிருஷ்ணனோ இருந்த காலகட்டங்களில் கூட ஒரே ஒரு பிராமின் கூட இல்லாத ஒரு வேட்பாளர் பட்டியலை பிஜேபி அதுக்கு முன்னால் வெளியிட்டதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எஸ் வி சேகரா இருக்கட்டும், காயத்ரி ரகுராமா இருக்கட்டும், எல்லாருமே தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். காயத்ரி ரகுராம் அதிமுகவுக்கு போய் இன்னைக்கு அதிமுக விட்டு இன்றுதான் நீக்கவும் பட்டிருக்கிறார். அதுக்கு அவங்க போனதுக்கான காரணமே இதுதான், மெயின் ரீசனே இதுதான். இப்ப ஹெச் ராஜா வெளிப்படையாக சொல்லல அப்படின்னாலுமே கூட மற்ற எல்லாருமே வெளிப்படையாக சொல்லி வெளியேறிட்டாங்க. நமக்கு கேடி ராகவனா இருக்கட்டும், ஹெச் ராஜா, கிட்டத்தட்ட எல்லா பிராமணர்களுமே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்கிற ஒரு மனக்குமரல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக ஆதரவு பிராமின்ஸ் மத்தியில் இருக்குது. இது டெல்லி தலைமைக்கு தெரியாம இருக்குமானா கண்டிப்பாக தெரியும். டெல்லி தலைமை தெரிந்தே தான் இதை அனுமதிக்கிறது. அப்ப அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய பிராமின்ஸ் மத்தியில் அதிருப்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்பப்ப ஆளுநர் சனாதனம், இந்த பாரதம் என்பது ரிஷிகளுடைய தேசம், பாரம்பரியம், இந்த மாதிரியான விஷயங்களும் பேசிடுவாரு. அப்போ ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது எம்ஜிஆருடைய ரோல் எங்க வருது? இல்ல சொல்ல வரேன், இது பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இதுதான் பிஜேபியினுடைய இன்னைக்கான அரசியலாக தொடர்ச்சியாக இருக்குது. அப்ப இந்தியா முழுக்க அங்கங்க இருக்கக்கூடிய உள்ளூர் தலைவர்கள், அல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு உள்ளூர் வழிபாட்டு முறைகள், உள்ளூர் மத தலைவர்கள், இவங்களை கையில் எடுத்துக்கொண்டிருப்பது பிஜேபியுடைய பாணி. அம்பேத்கர்ல இருந்து ஆரம்பிச்சு நாராயணகுரு வரைக்கும் அவங்க கையில் எடுத்துறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் அவங்க கையில் எடுக்கணும்னா ஒன்று பெரியாரை கையில் எடுக்கணும், அல்லது திமுக அல்லது கலைஞர் இந்த மாதிரி எடுக்கணும். பெரியார் அவங்களால கையில் எடுக்கவே முடியாது. இந்துத்துவ அரசியலுக்கு நேர் எதிரானவர் பெரியார் அவங்களால கையில் எடுக்க முடியாது. கலைஞரையோ திமுகவையும் கையில் எடுக்க முடியாதுங்கிறப்ப
அவங்களுக்கு என்னன்னா வந்து இந்த நான் பிராமின் பாலிடிக்ஸ் திராவிட அரசியலை பேசிய அதே நேரத்தில் முழுக்க திராவிட அரசியலுக்குள்ள மூழ்காம கொஞ்சம் ஒரு இந்துத்துவா சாஃப்ட் கார்னர் உள்ள ஒரு தலைவர் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எம்ஜிஆர் ரொம்ப தோதாக இருக்கிறார். அப்படிங்கிறப்ப அவங்க எம்ஜிஆரை வந்து கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னு சொன்னால் வந்து இதில் 2 விஷயத்தை பார்க்குறோம். வந்து எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அல்லது அதிமுகவையை பொறுத்த வரைக்கும் அவங்க திராவிட இயக்கத்துடைய அடிப்படை கொள்கைகளில் 100% உறுதியாக நின்றதில்லைங்கிறது எல்லாத்துக்குமே இன்னைக்கு வரைக்குமே அவங்க வந்து அப்படி ஒரு உறுதியாக அவங்க பேச மாட்டாங்க. அண்ணாயிசம் பேசியவர் தானே. அதான் இது குறிப்பாக கடவுள் மறுப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, இந்த 2 விஷயங்கள் அடிப்படையான விஷயம்னா இந்த 2 விஷயத்தை பற்றி அதிமுக எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்தே பேசியதில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் 2 விஷயங்கள்ல வந்து அதிமுகவும் கூட திராவிட இயக்க கொள்கைகள் வந்து பெரிதளவு விலகாமல் அல்லது விலக முடியாமல் இருக்கிறது. ஒரு விஷயம் வந்து இடஒதுக்கீடு, இன்னொன்று வந்து இருமொழி கொள்கை. இடஒதுக்கீட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எம்ஜிஆர் வந்து கிரிமிலேயர் வந்து அமல்படுத்தினார் இதுல இடஒதுக்கீட்டில். ஆனால் அந்த தேர்தலில் கடுமையான அடியை அதிமுக வாங்கியதற்கு பிறகு அவர் அந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கிட்டார். கிரிமிலேயர் எடுத்தது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீட்டு அளவையே வந்து உயர்த்தினார். கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டம் வரைக்குமே இடஒதுக்கீட்டுக்கு முழுக்க ஆதரவு இல்லைன்னு ஆதரவு அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் கூட முழுக்க எதிர்ப்பான நிலைப்பாடுக்கு எப்பயுமே போனதில்லை. 69% இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்து 9ஆம் அட்டவணைகளை சேர்த்தது ஜெயலலிதா. இப்படி தொடர்ச்சியாக இருமொழி கொள்கைங்கிற விஷயத்திலுமே அதிமுக இன்னைக்கு வரைக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. அப்ப இங்க என்ன சிக்கல் வருதுன்னா பிஜேபி இந்த மாதிரியான அடையாளங்களை கையில் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் எம்ஜிஆர் மட்டும் இல்ல, விஜயகாந்தையுமே அவங்க கையில் எடுக்கிறாங்க. லோக்கலைஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் அவங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது. அதை வந்து கையில் எடுக்கிறாங்க. ஆனால் இதில் 2 விஷயம் பார்த்தோம்னா எம்ஜிஆரை வந்து கையில் எடுக்கிறதுங்கிறது பிஜேபி மட்டுமே இங்கே எடுக்கவில்லை. இதுக்கு முன்னாலேயுமே பார்த்தோம்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு வாக்கு அடித்தளம்ங்கிறது எப்போதுமே இருக்குதுங்கிறப்பதான் விஜயகாந்தே வந்து தன்னை ஒரு கருப்பு எம்ஜிஆராக முன்னிறுத்தி கொண்டார். சுதாகரன் வந்து சின்ன எம்ஜிஆர் அப்படின்னு அடையாளப்படுத்திக் கொண்டார். கமலஹாசன் முதலாக அரசியலுக்கு வரும்பொழுது அவர் வந்து நான் வந்து எம்ஜிஆருடைய மடியிலேயே தவழ்ந்தேன், திருச்சியை வந்து எம்ஜிஆர் வந்து 2ஆம் தலைநகரமாக மாற்ற வேண்டும். ஆனால் அவர் மதுரைன்னு சொன்னார் கமல். அவர் வந்து 2ஆம் தலைநகராக மாற்ற விரும்பியதை போல நானும் மாற்ற விரும்புகிறேன்னு சொன்னார். இத்தனைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கமலுக்கு வந்து எம்ஜிஆரோட அல்லது ஜெயலலிதாவோட கலைஞரோட தான் அதிகமான நெருக்கம். கலைஞரோட நிறைய புத்தக விழாக்கள் அவர் கலந்துக்கிட்டாரு. என்னுடைய தமிழ் ஆசான் கலைஞர் தான் பேசியிருக்காரு. அவர் அவ்வை சண்முகில பெண் வேடம் விட்ட உடனே முதலாக போய் பார்த்து புகைப்படம் எடுத்ததே கலைஞர் தான். கலைஞரோட தான் அவருக்கு நெருக்கம் அதிகம். ஆனாலும் அரசியல வந்து அவர் எம்ஜிஆர் பணியை தான் கையில் எடுக்க பார்த்தாரு. ரஜினி வந்திருந்தாலும் அவர் எம்ஜிஆர் பணியை தான் எடுத்திருப்பார். இன்னைக்கு விஜயுமே வந்து விஜயோட இன்னைக்கு அறிக்கை பார்த்தாலுமே அவருமே எம்ஜிஆர் பணியை தான் எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த பாணிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதான ஒன்று. அதிகமும் சிக்கல்ல மாட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப கலைஞர்னா நீங்க வந்து ஐடியாலஜிக்கலா நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நீங்க ஒரு பிஜேபியோட ஒரு கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா எல்லா கட்சிகளும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனா திமுக வைக்கிறப்பதான் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருந்தது. அந்த மாதிரியான ஒரு சிக்கல்ங்கிறது இருக்குது. அப்ப இன்னைக்கு வந்து பார்த்தோம் சொன்னா எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை எம்ஜிஆருடைய ஓட் பேங்குங்கிறது வந்து இன்னும் இரட்டைலை சின்னத்தை வந்து பச்சை குத்திக்கிற எம்ஜிஆருடைய உருவங்களை அவருடைய அந்த தொப்பியை பச்சை குத்திக்கிற எத்தனையோ அதிமுக காரர்கள் அந்த அளவிற்கான பற்றோட இரட்டைலையை பச்சை குத்திக்கிறவங்க இருக்கிறாங்க. அவர்கள இருந்து தொடங்கினாலும் கூட இவர்கள் இன்னைக்கு பாஜக எம்ஜிஆரை வந்து புகழ்கிறார்கள், அவர்கள் துதிப்பாடுகிறார்கள், அல்லது பிரதமரே வந்து புகழ்கிறார், அவருடைய காணொலி காட்சியை வெளியிடுறாரு அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து இவர்கள் வாக்குகளாக அதை பாஜகவை நோக்கி மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இல்ல அது வந்து ரொம்ப சிரமம் நினைக்கிறேன். என்ன காரணம்னா என்னதான் பிஜேபி இப்படியெல்லாம் பல நிலைப்பாடுகள் நான் பிராமின் பாலிடிக்ஸ் இதெல்லாம் பேசினாலும் கூட அவங்களோட அடிப்படைங்கிறது வந்து சில விஷயங்களை மாறாமே இருக்குது. குறிப்பாக வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம்னா இப்போ எம்ஜிஆர் கிரிமிலேயரை கொண்டு வந்து திரும்பி பின்வாங்கிட்டு திருப்பி வந்து பொருளாதார அடிப்படையில் இல்லாமல் சாதி அடிப்படை தான் இடஒதுக்கீடுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தார். ஆனால் இவங்க வந்து 10% EWS அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு தான் போகிறாங்க. இந்தி திணிப்பு எதிர்ப்புங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அவங்க தூக்கி பிடிச்சிட்டு தான் இருக்காங்கிறப்ப முழுக்க வந்து அவங்களால வந்து ஒரு திராவிட அரசியலை மாறியான ஒரு அரசியலை அவங்களால பண்ண முடியாது. அப்போ வந்து அதை வந்து பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். இன்னொன்று இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இன்னைக்கு திமுகவை தவிர திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வெளியிடக்கூடிய எல்லா கட்சிகளுமே இந்த எம்ஜிஆருடைய வாக்கு அல்லது திமுக எதிர்ப்பு வாக்குங்கிறது தான் குறி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று திமுக வெறுப்பு, கலைஞர் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு சீமான் வரைக்குமே நம்ம சொல்லலாம். இன்னைக்கு வந்து சீமானுடைய அரசியல்ங்கிறது பிஜேபிக்கு ஒரு சாதகமாக இருக்குது. அவங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்குது. தமிழ் அடையாளத்தோட பேசிட்டு அதே நேரத்தில் வந்து பெரியார் திராவிட எதிர்ப்பு முன்வைக்கக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிறப்பதான் அண்ணாமலையிலிருந்து ஹெச் ராஜால இருந்து எஜி சூர்யாவிலிருந்து எல்லாருமே வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த திமுக எதிர்ப்புங்கிற அரசியலை பேசிட்டு வாக்களை பெற முடியும் அப்படின்னு நினைச்சாலுமே கூட அதுவுமே வந்து இங்க அதுக்கு பல போட்டிகள் இங்க இருக்குது. ஏற்கனவே அதிமுக இருக்குது. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அரசியல் பெருசா யாருமே பண்ணல, பண்ணியும் பெரிய அளவில் வெற்றி பெற முடியல. ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு என்னன்னா அதிமுக ஒரு கவர்ச்சிகரமான தலைமைங்கிறதா எப்பயுமே கவர்ச்சிகரமான தலைமைங்கிறது அதிமுக ஒரு அடிப்படை அம்சம். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சிகரமான ஆளுமை தலைமை இல்லாதப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து பெரிய அளவில் வந்து தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க முடியவில்லை.
அப்படிங்கிறப்ப அந்த வெற்றிடத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த வாக்குகளை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி நினைக்கிறது. அதில் தான் பிஜேபி வந்து கடந்த காலங்களில் வந்து அதிமுகவுடைய நாங்கள் தான் திமுகவுடைய பிரதான எதிரி அப்படிங்கிறத தொடர்ச்சியாகவே அந்த நெரட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்குமே அதுதான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து அதிமுக வந்து தூங்கிட்டு இருந்த அதிமுக டக்குன்னு வைப்ரேட் ஆகி திமுக எதிர்ப்பு அரசியலை கொஞ்சம் தீவிரமாகவே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவியாக இருக்கட்டும், டங்ஸ்டன் காரணம்னா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை டக்குன்னு சாட்டை எடுத்துட்டு சாட்டையடி போராட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணாங்க. அதிமுகவோட திமுக கடுமையாக எதிர்க்கணும் அப்படிங்கிறத அவங்க காட்ட வேண்டியதாக இருக்கிறது. இதுக்கிடையில் அதிமுகவை தாண்டி நாம் தமிழர் கட்சியை தாண்டி நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு அடித்தளம்ங்கிறதுமே திமுக எதிர்ப்பு, திமுக வெறுப்பு. ஏன்னா அவங்க வந்து 2009 ஈழப்படுகொள்ள திமுக துரோகம் பண்ணிருச்சுங்கிறது தான் அவங்களுடைய அரசியலே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நாம் தமிழர் கட்சியை தாண்டி இன்னைக்கு புதுசாக வந்திருக்க விஜயை தாண்டி, ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எடப்பாடி அதிமுகவில் இல்லாத ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஆளுமைங்கிறது வெளியில விஜய் இருக்கார். அப்ப அந்த அதிமுக வாக்குகள் விஜய்க்கு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்ப இதெல்லாம் தாண்டி பிஜேபி இங்க பெற முடியுமா? கூட இன்னைக்கு எம்ஜிஆர் புகழ்ச்சியில தான் அந்த அறிக்கையை அவர் மாநாட்டிலே வந்து கூத்தாடின்னு சொன்னாங்க. அதை திருப்பி அவர் சொல்றாரு, கூத்தாடின்னு சொல்றாங்க. ஆனால் அதை திருப்பி அதையெல்லாம் வந்து தாண்டி வெற்றி பெற்றவராக எம்ஜிஆர் இருந்தார்ங்கிற ஒரு விஷயத்தையுமே விஜய் சொல்லுகிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுகவை தாண்டி நாம் தமிழர் கட்சியை தாண்டி விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தை தாண்டி பிஜேபியினால் இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை பெற முடியுமா அப்படிங்கிறது வந்து அது வந்து 2026 தேர்தலில் நமக்கு முடிவு சொல்லணும். பேசுவோம். தூத்துக்குடி செல்வம், பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை வைத்து தமிழ்நாட்டில் நீங்க பரப்புரையோ வாக்கு சேகரிக்கவோ முடியாது. அப்ப எம்ஜிஆர் தேவைப்படுகிறார் உங்களுக்கு வாக்குக்கு, அதுவும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில எம்ஜிஆர் தேவைப்படுகிறார். ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவுக்கு எம்ஜிஆர் தேவைப்படுகிறார். நாங்க தான் திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்ற இடத்துல அதிமுகவை பைபாஸ் பண்ண, அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க அவர் தலைவரே உங்களுக்கு தேவைப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறார் சுகுணா. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது பிறந்த நாள் இன்னைக்கு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அடையாளத்தோட அவரை வந்து சுருக்கிட வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய தலைவர். அதாவது சொல்ல போனீங்கன்னா இன்னைக்கு திமுக மிகப்பெரிய அளவுல வந்து எம்ஜிஆரும் கலைஞரும் முரண்பட்டிருந்ததாக கூட திமுக அண்ணா திமுக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களே கூட நீண்ட காலம் நண்பர்களாக இருந்தவர்கள். ஒரு முறை அண்ணா அவர்களை கூட 1966ஆம் ஆண்டு விருகம்பாக்கம் மாநாட்டுல திமுக தேர்தல் மாநாட்டுல கூட கலைஞர் அவர்கள் 10 லட்சம் ரூபாய் நான் நிதி தருவேன்னு சொன்னாரு. ஆனால் எம்ஜிஆர் அவர்களும் நான் குறிப்பிட்ட அளவுல நிதி தருவேன் அப்படின்னு சொல்லும் போது அண்ணா அவர்களை கூட, தம்பி நீ வந்து நிதி தர வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய முகத்தை காட்டு, அதாவது முகத்தை காட்டினாலே. அதுதான் அது எப்படின்னா திமுக அதிமுக இடையே ஒரு பிரச்சனை. நீங்க சொல்ல வர அந்த வரலாறு புரியுது. நான் வந்து சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மரியாதைக்குரிய நண்பர் சுகுணா திவாகர் அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் வந்து மதன் மோகன் மாளவியாவை சொல்ல முடியல, தீன் தயாள் உபாத்தியாய சொல்ல முடியல அப்படிலாம் சொன்னாங்க. அது வந்து அவர் நண்பர் சுகுணா திவாகருடைய கருத்தா இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. அதே நேரத்துல 1984க்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடையாளமும் வளர்ச்சியும் வேற. 1984க்கு முன்னால இருந்தது வேற. 1984க்கு பிறகு அடல் பிகாரி வாஜ்பாயும் லால் கிருஷ்ணன் அத்வானி அவர்கள் வந்த பிறகு அந்த கட்சியினுடைய வளர்ச்சி எந்த இடத்திலும் தேக்கம் அடையல, வளர்ச்சி அடைஞ்சு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களே. செல்வம் சார் சொல்கிறார், செல்வம் சார் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கிறார். அத்வானியுடைய ரோல் அது பாஜகவிற்கு எப்படி உந்து சக்தியா மாறுச்சு அப்படிங்கிறதுல தொடங்கி வாஜ்பாயுடைய ஆட்சியிலிருந்து எல்லாத்தையும் சொல்றீங்க. ஆனால் இங்கு வரக்கூடிய தலைவர்கள், தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தலைவர்கள் வாஜ்பாய் குறித்தோ இல்ல இந்தியா முழுவதுமே வந்து வாஜ்பாய் குறித்தோ அல்லது அத்வானி குறித்தோவா பேசுகிறார்கள், அல்லது பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ அல்லது முதல் கட்ட தலைவர்களோ அவங்க யாருமே வாஜ்பாயுடைய புகழை விட, அதாவது உங்க கட்சியில இருந்த முக்கியமானவர்கள் அத்வானி உட்பட பல பேர் அவங்க யாருடையதையுமே அவங்க சொல்றது கிடையாது. தமிழ்நாட்டிற்கு வந்தா குறிப்பா எம்ஜிஆர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இவங்கள தான் அவங்க குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்களே தவிர
காமராஜரை பத்தி பேசுவாங்க. அனுமதிங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன், சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். அதாவது நாங்க இந்த அளவுல கடந்து வந்த காலங்கள்ல நாங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். ஒண்ணு. இரண்டாவது, நான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு 108வது பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதை நீங்க முக்கியமா கவனிக்கணும். கலைஞருடைய பல்வேறு கட்ட நிகழ்வுகள்ல அவரே நேரடியா வந்து கலைஞரை வீட்டுல வந்து பார்த்திருக்காரு. கலைஞருடைய நாணய வெளியீட்டு விழாவுல மரியாதைக்குரிய மூத்த தலைவர் ராஜ்நாத் சிங் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. உடனே திமுகவை வந்து பிஜேபிக்கு திமுகவுக்கு நெருக்கம் இப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் நீங்க வந்து அரசியல் படுத்த வேண்டாம். இது ஒரு நாகரிகம். மக்கள் திலகம் எம்ஜிஆர். ஆமா சார், அதெல்லாம் அரசு விழா. மத்தியில உங்களுடைய ஆட்சி இருக்கு, மாநிலத்துல இதற்கு முன்பு வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய படத்தை திறந்து வைக்க அன்றைக்கும் வந்து ராம்நாத் கோவிந்த் வந்தார், அன்றைய குடியரசுத் தலைவரா. இது எல்லாமே அரசு விழா. அன்றைக்கு அதிமுக இங்க ஆட்சியில இருக்கு. ஆனால் என்னுடைய கேள்வி, அரசு விழா, அரசுக்கான ஒரு பொறுப்பு, மாநில அரசு மத்திய அரசுக்கான கூட்டாட்சி பொறுப்பு, இதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் குறித்து அதிகம் தேர்தல் பரப்புரையில பேசுறீங்க, தேர்தல் பரப்புரை பாடல்கள்ல அவரை பயன்படுத்துறீங்க. அதற்கப்புறம் இங்க வந்து பேசும் பொழுது குறிப்பா அதாவது திராவிட இயக்க தலைவர்கள்னு பேசினா நீங்க எம்ஜிஆர்ல இருந்து தான் தொடங்குறீங்க. ஆனா அண்ணா இசத்தை தான் உள்வாங்கிக்கிட்டாரு எம்ஜிஆர். அண்ணா பெயரை விடுத்துட்டு தான் ஆளுநரை பழிகிறாரு, ஆளுநர் உரைய. அப்படி கணக்குல பார்த்தோம்னா எம்ஜிஆர் மீது, அதாவது அவர் இன்னொரு கட்சியை தொடங்கியவர், அந்த கட்சிக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அந்த கட்சியை நிறுவிய ஒருத்தரையே நீங்க டேக் ஓவர் பண்ற மாதிரி இல்லையா அது? சகோதரி, நீங்க வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களே கூட தலைவர் காமராஜர் தான் வந்து என்னுடைய தலைவர், அண்ணா வழிகாட்டின்னு சொன்ன காலங்கள்லாம் உண்டு. நீங்க மற்றதுல சர்ச்சைக்குரிய செய்திகளுக்குள்ள நான் போக விரும்பல. அதே நேரத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார்னு சொன்னது எதுக்கியா? எல்லாருக்குமாக, தமிழக மக்களுக்காக சொன்னதுதான். அதை நீங்க வந்து குறிப்பிட்ட பார்வையில பாக்குறீங்க, அது பார்க்க வேண்டாம். அதனால இன்னொன்னு, நீங்க வந்து அண்ணன் சுகுணா திவாகர் சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டிலே ஆளே இல்ல, நாங்க யார சொல்லி ஓட்டு கேட்கறதுன்னு சொன்னாங்க. நிச்சயமா இல்ல. அடியோட அந்த கருத்தை நான் திட்டவட்டமாக மறுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் அடல் பிகாரி வாஜ்பாயை சொல்ல முடியும். பாரத பிரதமர் 3வது முறையும் பாரத பிரதமராக இருக்கிற எந்த தேர்தல் பரப்புரையில சொன்னீங்க? நீங்க இல்ல 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 சகோதரி, நீங்க ஒருவேளை நீங்க நாங்க சொல்ற காலங்கள்ல நீங்க கவனம் வேற, உங்களுடைய கவனம் வேறு திசையில இருந்திருக்கும் நான் நினைச்சுக்கிறேன். நான் 20 வருஷமா பத்திரிகையாளரா இருக்கேன் சார். அதனால நான் என்ன சொல்றேன்னா, மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி, ஐயா லால் கிருஷ்ண அத்வானி, ஐயா வாஜ்பாய், அடல் பிகாரி வாஜ்பாய், அதை போலவே உங்க கவனத்துக்கு நினைவுபடுத்த, ஈரோட்டுல வந்து எதற்காக வந்து பெயரை மாற்றி, அல்லது 2 பேரும் கூட்டணியில இருந்தீங்க, ஒன்னா போய் ஓட்டு கேட்கல, ஏன் வந்து கடந்த கூட்டணியா இருந்த தேர்தல்ல அதிமுகவினர் வந்து பிரதமர் மோடி படத்தை பயன்படுத்தல, அதெல்லாம் பேசு பொருளாச்சு. அதுவும் மேற்கு மண்டலத்துல போய் அழித்ததெல்லாம் நடந்துச்சு இல்லையா? அதெல்லாம் உங்க கவனத்துக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். நீங்க ஒரே ஒரு செய்தி சகோதரி, நேற்றைக்குள்ள கதை விட்டுட்டு இன்னைக்கு பேசுறீங்கன்னா எப்படி சார்? நீங்க வந்து முந்தா நாள் இருந்த எம்ஜிஆரை கூட்டிட்டு வருவீங்க, நான் நேற்றை உள்ள கதையை பேசக்கூடாதுன்னா என்ன சார் நியாயம் அது? இல்ல, நான் அது சொல்ல, அதாவது மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்து பாரதிய ஜனதா கட்சி தலைவராக வந்த பிறகு இங்க ஒரு புதிய எழுச்சி இளைஞர்கள் மத்தியில அவர் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது, அவர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்க ஒத்துக்கிடாம போங்க, நீங்க ஒத்துக்கிடணும்னு நான் சொல்லி வாதாடல, என்னுடைய கருத்தை சொல்றேன். மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களை முன்னிலைப்படுத்தி எங்களுடைய இயக்கம் நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 18% வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். 82 லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி. அதுல எம்ஜிஆருக்கும் பங்கு இருக்குன்ற. நான் என்ன சொல்றேன், எம்ஜிஆர், நான் ஒண்ணு கேளுங்க சகோதரி, எம்ஜிஆரையே இன்னைக்கு அவங்க யாருக்கு சொந்தம்னு சொல்லி அவங்களுக்கே தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தமா, அல்ல திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு சொந்தமா, மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவருக்கு சொந்தமா, திரு டிடிவி தினகரனுக்கு சொந்தமான்னு சொல்லி அவங்களே தெரியாம திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 4 பேரும் அதுக்கு உரிமை கொண்டாடும் போது 5ஆவதா நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்களே சார்.
எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் தேசியத்தையும் மாநிலத்தையும் இரண்டையும் இணைத்து பார்த்தவர். மாநில பிரிவினையை ஒரு காலமும் மரியாதைக்குரிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆகட்டும் அல்லது மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அவர்களாகட்டும் அவங்கெல்லாம் தேசியத்தையும் மாநிலத்தையும் பிரித்து பார்க்கல. மாநில நலனில் அக்கறை செலுத்தினார்கள். இருமொழி கொள்கையில கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக உறுதியாக தான் இருக்கிறது. அது எம்ஜிஆர் தொடங்கி கடைசியாக முதலமைச்சராக இருந்த தற்போதைக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரை இருமொழி கொள்கையில அவர்கள் சந்தித்த அத்தனை முதலமைச்சர்களுமே நின்று இருக்கிறாங்க. அதை நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. மாநில உரிமைன்னு வரும்பொழுது ஜெயலலிதா பல இடங்கள்ல முதலமைச்சருக்கான கூட்டத்திலிருந்தே எழுந்து வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு திமுகவின் அன்றைய தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருக்கு பேச அனுமதிக்காதது மாநில உரிமைக்கு எதிரானதுன்னு ஜெயலலிதாவுக்கு ஆதரவா அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு. இன்னும் கூட ஒண்ணு கேட்டீங்கன்னா ஒரு செய்தி, ஜெயவர்த்தனா இலங்கையினுடைய அதிபர் ஜெயவர்த்தனா பெங்களூருக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி குறைத்து பேசிய காரணத்தால் அன்றைக்கு எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் அவரை கண்டிச்சு, நீங்க வந்தீங்கன்னா விருந்து சாப்பிட்டுட்டு போனோம். ஒரு அந்நிய நாட்டினுடைய மற்ற பக்கத்து நாட்டினுடைய அதிபர் வந்தா விருந்து சாப்பிட்டு போன எங்க நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தரக்குறைவாக பேசுகிற உரிமை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில இருந்து திமுக இருந்து எல்லோரும் பேசி இருக்கிறோம். அதனால மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சரி, அவர் குறிப்பிட்ட ஆளா இருக்க வேணாம், பொதுவானவரா இருக்கட்டும். அந்த வரலாறுக்குள்ள போகல. ரொம்ப சிம்பிள். பாஜக என்ன திராவிட கட்சிகளுக்கு மாற்று தானே? அப்படிதானே சொல்லிட்டு இருக்கீங்க. திராவிட கட்சிகளுக்கு மாற்றுனா அதிமுகவை நிறுவியவர், திராவிட கொள்கைகளை சித்தாந்தங்களை திமுகவுல இருக்கும் போது கடைகோடிக்கு கொண்டு போய் சேர்த்தவரை நீங்க உங்க தலைவரா ஏத்துக்கிறீங்க. ஆனா நாங்க திராவிட கட்சிக்கு மாற்றுங்கிறீங்க. இல்ல ஒன்னோட சொல்ல மறந்துட்டீங்களா நீங்க? அதிமுக வந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நிச்சயமா நீங்க அதை மறந்துடாதீங்க. ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வேற, அதிமுக வந்து அகில இந்திய அதிமுக தான். அகில இந்திய அதிமுக ஆக மொத்தம் அதை அவர் அகில இந்திய கட்சியாகத்தான், அகில இந்தியாவிற்குமான கட்சியாக தேசியத்தையும் மாநிலத்தையும் ஒருங்கிணைத்து பார்த்தார். மொழி பிரிவினையை மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு காலமும் பயன்படுத்தல. இருமொழி கொள்கைன்னு பேசியிருக்கலாம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருமொழி கொள்கையை பேசியிருக்கலாம். ஆனால் மொழியை தூண்டிவிட்டு இந்த மொழிக்கு எதுவும் செய்யாமல், தமிழ் மொழிக்கு எதுவும் செய்யாமல் தமிழ் மொழியை பயன்படுத்தி ஆட்சி நடத்திய திமுகவை போல நீங்க சொன்ன வாதத்துக்கே கேட்கிறேன் சார். நீங்க சொன்ன வாதத்துக்கே கேட்கிறேன். அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பாலும் மாநில அரசை கையில் எடுத்தவர் ஜெயலலிதாவோட அவங்க கட்சி வரலாறுலேயே ஒப்பிடும்போது மாநில அரசியலில் கோலோச்சியவர், மாநில அரசியலிலேயே தன்னுடைய பெரும்பாலான பங்கை ஆற்றியவர். அப்படியான மாநில தலைவராக அவரை நான் சுருக்கி சொல்லலை, அகில இந்திய அளவிற்கும் அவர் தான் தலைவர். ஆனால் அதிமுகவை ஒரு மாநில கட்சியாக பிரதானப்படுத்திய பங்கு வகித்த ஒருத்தரை அகில இந்திய அளவுல பாப்புலரா இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு எம்ஜிஆர் தேவைப்படுகிறார். அப்படி எடுத்துக்கலாமா? நீங்க அப்படி எடுக்க வேண்டியது இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் கூட்டணிகள் வேறு, தேர்தல் ஒரு அரசியல் கட்சியினுடைய அன்றாட நடவடிக்கைகள் வேறு. நான் ஒரு நாட்டினுடைய பிரதமர், 3வது முறை பிரதமராக இருக்கிற ஒருவர் ஒரு தலைவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் என்பதை நீங்கள் பெருமையாக கருத வேண்டும். அந்த தலைவனுக்கு நடத்துகிற புகழ் ஆரமாக அவருடைய ஏற்கனவே மணிமகுடம் அவர் மணிமகுடம் மக்களுடைய மனதில் மணிமகுடம் தரித்திருக்கிற மக்கள் திலகத்திற்கு மேலும் சிறப்பு சேர்க்கிற வகையில் அவருடைய மணிமகுடத்தின் மேலே முத்தை பதிப்பதை போல எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக பாராட்டுகிறார்கள். பேசலாம். பாஜகவிற்கு ஏன் தேவைப்படுகிறார் எம்ஜிஆரை புகழ் பாடுவதை அதிமுக எப்படி பார்க்கிறது? சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக்,
இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சி எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சி எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பாஜகவிற்கு ஏன் தேவைப்படுகிறார் எம்ஜிஆர் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். பொங்கலூர் மணிகண்டன், எல்லாருக்கும் பொதுவானவர், அதனால தேவைப்படுகிறார் அப்படின்னு சொல்றது ஒன்று. ஆனால் அதை தாண்டி ரொம்ப நேர்மையாக, ரொம்ப ஓப்பனாக தூத்துக்குடி செல்வம் அவர் அளவிற்கு
திராவிடத்தை விட அவர் சாப்பிட்டுட்டு இந்துத்வால இல்லது பாஜக கொள்கைகள்ல அவருக்கான பற்றையும் சேர்த்தே சொன்னாரு. அதிமுக இதனை எப்படி பார்க்கிறது? இல்லையா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம், ஏழை, பணக்காரன் என்கிற எல்லா வேறுபாட்டையும் கடந்த ஒரு உன்னதமான தலைவர். அவருக்கு நிகர் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் எம்ஜிஆர் அவர்களை எல்லோருமே கொண்டாடுவது மகிழ்ச்சி தான், அது யாரும் அது தவறா பார்க்கல. ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளுமே இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாருங்க, எப்போதுமே யார் ஒரு கட்சி துவங்கினாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயரை சொல்லாமல் கட்சி துவங்குவதே இல்லை. எம்ஜிஆர் இல்லாமல் தமிழ்நாடு அரசியலே இல்லை என்பதுதான் உண்மை. அப்போ எல்லோரும் ஏற்கிற, எல்லோரும் விரும்புகிற, நேசிக்க தகுதியாக எம்ஜிஆர் பார்க்கப்படுகிறார் என்று சொன்னால் அது அதிமுக பெருமைதான். அப்போ ஆனால் அந்த அதிமுகவுக்கு தான் முழு உரிமையுடைய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர்தான் முழு சொத்து. இரட்டை இலை அதிமுக என்று இருக்கிற வரை அந்த கட்சியை தாண்டி வேறு யாருக்கும் முழு உரிமை கிடையாது. ஆனா திரு மோடி அவர்கள் மற்றொரு பாராட்டுகள் என்று சொன்னால் அது அதிமுகவுக்கு பெருமைதான். ஏன்னா ஐயா கருணாநிதி அவர்கள் நேரெதிரான விரோதமான கட்சியாக இருந்தபோதும் கூட அவரே எம்ஜிஆர் அவர்களை பெருமைப்படுத்திருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கும்போது கூட எம்ஜிஆர் அவர்கள் திரும்பி வருவார், நான் ஆட்சி ஒப்படைக்கிறேன், எனக்கு வாக்களிக்கணுமே கேட்டார். அதே மாதிரி ஆனா பாருங்க, சமகாலத்தில் எம்ஜிஆர் அவர்களும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஒன்றாக வாழ்ந்த போதும் கூட ஐயா கருணாநிதியுடைய பெயரை யாருமே சொல்லி பெரும்படுவதே இல்லை. அவர் பெயரை சொல்லி ஆட்சி பெறுவோ அவர் ஆட்சி பண்ணி யாருமே சொல்ல முடியாது, சொல்ல விரும்புறது இல்லை. ஏன்னா அப்ப அந்த அளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயர்ந்து நிற்கிறார். அவர் தான் எல்லாமாக தமிழ்நாடு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் உருவான திட்டங்கள் என்பது இந்தியாவில் யாரும் செய்யாத ஒன்று. அவருக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள், அவர் பெற்ற துன்பங்கள் அளவில்லாத இதுதான் கூட அதெல்லாம் கவலைப்படாமல் ஒவ்வொரு பாஜக வந்து அவருக்கான நாணய வெளியீட்டு விழாவுல கலந்துக்கிச்சு, அவரை புகழ்ந்து பேசுது. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னு நீங்க தானே பேசுறீங்க. அதையும் புகழ்ந்து பேசலாம் மேடம். அவர் ஆட்சி அமைப்பு யாரும் சொல்லாங்க பாருங்க, புகழ்ந்து யாரும் பேசலாமுங்க, அரசியலா பேசலாம். ஆனா வந்து ஒண்ணும் இல்ல, திரு விஜய் அவர்களோ, விஜயகாந்த் அவர்களோ, இல்ல சரத்குமாரோ, இல்ல திரு டி ராஜேந்திரோ யாரா இருந்தாலும் பாருங்க, கட்சி துவங்குற போது பாருங்க தமிழ்நாட்டுல எல்லோருமே பாராட்டுறது யாருங்க? எம்ஜிஆர் மட்டும் தான். அவர் ஆட்சி அமைப்பவங்க சொல்றாங்க. காரணம் என்ன? ஏழைகளுக்காக உண்மையாக வாழ்ந்தவர், குடும்பத்தின் தலையீடு இல்லாமல் தமிழ்நாட்டை வழிநடத்தியவர். எனவே அவருக்கான அந்த சிறப்பு என்பது அதிமுகவுடைய அந்த ஓனர்ஷிப் இருக்குல்ல, அதிமுகவுக்கு நீங்க சொன்னீங்கல்ல யாரை சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு, அந்த இடத்த தான் ஒவ்வொரு முறையும் பாஜக உரசி பார்க்கிறது. அது அவங்க தேர்தல் பரப்புரையில பயன்படுத்துறாங்க, தேர்தலில் வந்து அவரை பத்தி அதிகமா பேசுறாங்க. இங்க வந்து ஒவ்வொரு முறையும் வந்து உள்துறை அமைச்சரோ பிரதமரோ தமிழகம் வரும்பொழுதெல்லாம் அவரை பேசுறாங்க, குறிப்பா தேர்தல் பரப்புரை கூட்டங்கள்ல. அப்படிங்கிறது அதிமுகவுடைய வாக்குகள் இப்ப குறைந்த வாக்குகள், அது அப்படியே அவர்களை நோக்கி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை அதிமுக பார்க்கலையா? நம்ம தலைவரை புகழ்றது நல்லதுதான் அப்படின்ற ஒரே பார்வையோட நின்னுட்டீங்களா, இல்ல அதைக்கு உள்ளேயும் அதிமுக பகுப்பாய்வு செய்கிறதா? இல்லையா, அண்ணா இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, நீங்க மன்மோகன் சிங், நரசிம்மராவ், தேவகவுடா எல்லா பிரதமரும் பாராட்டினாங்க. இப்ப நீங்க எம்ஜிஆர் அவர்களை பாராட்டுவதிலேயே அவருடைய வாக்குகள் அவருக்கு செல்லும் என்று சொன்னா அது வந்து ஒரு கேலி குத்த. என்றைக்கும் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் என்று சொன்னாலே இரட்டைகளை தான், அதிமுக தான். வாக்கு வங்கி யாரும் சிதைக்கவே முடியாதுங்க. ஏன்னா இது காலங்காலமா பார்த்து உண்மைதான். நீங்க வாக்கு வங்கிக்காக பேசுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஏமாந்தா போவாங்க. எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு வாக்கு வங்கியாக யாரும் பார்த்து பாராட்ட முனைந்தால், அதற்குள்ள இருக்கிற நுண் அரசியலை உடைச்சு பேசினாரு. அதாவது வந்து எம்ஜிஆரை வந்து நீங்க திமுக எதிர்ப்பாதான் அதிமுக என்றைக்கும் நிப்பாட்டி இருக்கிறீங்க. இன்றைக்கு வருகிற பாஜகவா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், அல்லது புதியதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய், இவங்க எல்லாருமே திமுக எதிர்ப்பை கூர்த்தீட்டுகிறார்கள். அந்த திமுக எதிர்ப்பை கூர்த்தீட்டுவதற்கு பாஜக எம்ஜிஆரை ஆயுதமாக பயன்படுத்துகிறது அப்படிங்கிற புள்ளியில சுகுணா முன்னாடி ஒரு கருத்தை வச்சாரு. அதை அதிமுக எப்படி? அப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டஃப் அதுதானே. நீங்க வந்து திமுக எதிர்ப்பு, நீங்க தான் அதை பெரிய கொள்கையா அதிமுக சொல்றது, இன்னொரு கட்சியை எதிர்ப்பது, திமுகவை எதிர்ப்பது தான் எங்களுடைய முதல் கொள்கை அப்படின்னு சொல்லும் பொழுது அதையே ஒருத்தவங்க வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. செல்வம் சார் வேற சிரிக்கிறாரு. இல்ல எப்படி எடுத்துட்டு போக முடியுமா? வாய்ப்பே இல்லை. அதாவதுங்க, எம்ஜிஆர் அவர்கள் மத ரீதியான அரசு செஞ்சதே இல்லை. நீங்க இந்து முன்னணியுடைய நிகழ்ச்சிகள் நடக்கிற போது அவர் காலத்திலேயே தடை செஞ்சது, அவர் துணிச்சலா பேசி அவர் தான். அதாவது ஜாதி மதம் இரண்டையும் அவர் வந்து ஒரு காலம் அனுபவிச்சதே இல்லை. எந்த தொழிலே வந்து ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம, ஏன் மொழியோட பார்க்காம
இனம் பார்க்காம நிறம் பார்க்காம சாதாரண கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதன், படிப்பில்லாத மனிதன் கூட எம்எல்ஏ ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், உருவாக்கியதே அவர் தான். அப்ப அதனாலதான் அவர் கம்பீரமா மக்களால் நேசிக்கப்படுறாங்க. இப்போ மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து இந்த நாட்டில் செஞ்சவர். அதனாலதான் பாஜகவோ திமுகவோ மற்ற கட்சிகளோ அவரை கொண்டாடுறாங்க. ஆனால் கொண்டாடுகிற ஒரே காரணத்திற்காக அவர் வைத்திருந்த அந்த வாக்கு வங்கியை கைப்பற்றலாம் என்று யாரும் முனைந்தாலும் முடியாதுங்க. பார்த்துட்டோம். எம்ஜிஆர் அவர்களை வந்து ஆரம்ப வைத்துக் கொண்டு எம்ஜிஆர் கழகம் என்கிற கட்சி உருவாக்கிய பிறகு அதன் மூலமாக எம்ஜிஆருடைய படத்தையே கருணாநிதி பயன்படுத்தினாங்க. ஆனா யாரும் ஓட்டு போடல. அதுவே விஷயங்க. தேர்தல் அரசியலுக்காக, வாக்கு அரசியலுக்காக யாராலும் எம்ஜிஆரை பயன்படுத்தினாலும் அது பயனில்லை. எம்ஜிஆர் சொல்லி அந்த சின்னம்ங்க, அந்த கட்சி. அப்ப அதை தாண்டி யார் நோக்குவாங்க? இப்ப எம்ஜிஆர் வாழுகிற காலத்தில் வசைபாடியவர்கள் வரிசையாக அவரை வந்து அப்புறப்படுத்த. நீங்க வந்து அதாவது இன்றைய அதிமுக இபிஎஸ் தலைமையிலான அதிகாரப்பூர்வமாக கட்சியையும் இரட்டலை சின்னத்தையும் வைத்திருக்கக்கூடிய இபிஎஸ் தலைமையிலான அதிமுக பாஜகவோட கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இரட்டை இலையை, இந்த கட்சியை உருவாக்கி கொடுத்த தலைவரையே தங்களுடைய தலைவர்கள் என்று அவர்கள் வந்து போற்றி கொண்டாடுவதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒருபுறம் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா இருக்கிற போது ஊழல்வாதி என்று பேசுவது, அம்மா மறைந்து சில காலம் கழித்து அவரை போற்றுவது, இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. யாருமே வந்து நீங்க உண்மையே உள்ளார்ந்த ஒரு அன்போடு ஒருவரை புகழ்வதற்கும் போலியாக பேசுவதற்குமான வித்தியாசத்தை மக்கள் புரியாமல் இல்லைங்க. இப்ப நீங்க பாஜக தன்னுடைய தலைவர்கள் யாரையாவது பேசுறாங்கன்னு பாருங்க. நீங்க சாவர்கரையோ அல்லது வந்து நீங்க வாஜ்பாய் அவர்களையோ, அத்வானியோ, இன்னும் முன்னணி தலைவர்களையோ, கொடிய தலைவர்களையோ பாஜக தமிழ்நாட்டில் பயன்படுத்துவதே இல்லை. அவர்களை முன்னுதாரணமாக சொல்லி வாஜ்பாய் கூட பேசி ஓட்டு கேட்கறதே இல்லைங்க. இப்ப நீங்க அண்ணாமலை போட்டிட்டவர் கூட அவருடைய அரவக்குறி தொகுதியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, ஐயா எடப்பாடியார் ஆசி மற்ற வேட்பாளர் போட்டாருங்க. அவருடைய கட்சியை சேர்ந்த தலைவர்களை முன்னிறுத்தி அவர் ஆசி மற்ற வேட்பாளர் போடல. அப்போ அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு ஆதிக்கம் நாட்டு மக்கள் மத்தியில எம்ஜிஆர் புகழ், அம்மாவுடைய புகழ் இருக்கிறது ஒழிய அதிமுக புகழ் இருக்கிறது ஒழிய இதை தாண்டி அவர்கள் வேறு நோக்கத்தில் எம்ஜிஆர் பக்தர்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். எம்ஜிஆரை நேசிப்பவர்கள் அன்றைக்கு வயது முதிர்ந்து மட்டும் இன்றைக்கு இளைஞர்கள் கூட எம்ஜிஆர் வந்து விளையாட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்களால் போட்ட காரணம் என்னன்னா பாஜக ஏத்துக்கிறதையும் அதிமுக அப்படிதான் பார்க்குது. எம்ஜிஆரை அப்படிதான் ஏத்துக்கிறாங்கன்னு பாருங்க மேடம். இல்ல நீங்க அவருடைய புகைப்படத்துக்கு மரியாதை செலுத்துவது, அவரை பாராட்டுவதெல்லாம் அதிமுகவுக்கு தான் பெருமை. இப்படிப்பட்ட தலைவர் தான் எங்கள் தலைவர் என்று, நிறுவனம் என்று சொல்லிக்கொள்ள அதிமுக பெருமை. ஆனால் அவரை உரிமை கொண்டாட, அவரை சொத்தாக கருத அதிமுகவை தவிர யாருக்கும் தார்மீக அடிப்படையில் எதுவுமே தகுதி இல்லை. செல்வம் குறுக்கிட்டீங்க. இப்போ முடிச்சிருங்க பொங்கலூர், நீங்க முடிச்சிருங்க. இல்ல நீங்க 12,600 கிராமங்கள அப்ப அந்த காலத்துல மணிகாரம் சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரே உத்தரவுல கிராம நிர்வாக கொண்டு வந்து பொறுத்து செஞ்சாங்க. அதாவது எத்தனை அண்ணா பேர்ல, பெரியார் பேர்ல, தெரசா பேர்ல, பாரதியார் பேர்ல, பாரதிதாசன் பேர்ல எத்தனை பல்கலைக்கழகம் படிப்புல வருதா. ஆனால் அவரை கூத்தாடி என்றும் மலையாளி என்றும் கொச்சைப்படுத்தி கூட வெக்கி தலை கொண்ட வகையில் அவருடைய பணிகள் இருந்தது. நாட்டு மக்கள் அப்படி சொல்லுகிற போது அவரை வந்து யார் அவரை குறை சொன்னாலும் அவர் நிராகரித்தாங்க. அப்ப அவரால் அதாவது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டதா கருணாநிதி அவர்கள் அரசியல் ரீதியாக முதலமைச்சர் பதவிக்கு. ஆனால் அவரையே அந்த இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு தன் உயரத்தை எட்டி ஆனாலும் அந்த நட்பை கருத்துக்காமல் வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். செல்வம் குறுக்கிட்டீங்க, உங்க ஆடியோ மியூட்ல இருக்கு. பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் வந்து தவறான கருத்தை பதிவு பண்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய தலைவர்கள், வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கோம் தவிர அவருக்கு உரிமை கொண்டாட வேண்டிய அவசியமும் இல்ல, அவருக்கு நாங்க உரிமை கொண்டாடவும் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, கிராம மணியக்காரர் இருந்தாரு, அவர் இருந்தாருன்னு சொன்னார். ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடறேன். 1978 எஸ் கே சோமசுந்தரம் அவர்கள் வருவாய்த்துறை அமைச்சரா இருந்தார். தாரிய தெரியலன்னா தெரியும்னு சொல்லுங்க. தஞ்சாவூர்ல எஸ் கே சோமசுந்தரம் அவர்கள் ஒரு சுற்றுலா விடுதிக்கு போறாரு. அப்போ அந்த கிராம முன்சிப்பு வந்து வரவேற்க போகல. அதனுடைய விளைவுதான் ஒட்டுமொத்தமா கிராம முன்சிப்புங்கிற பதவி, கிராம கர்ணம்ங்கிற பதவியை எஸ் கே சோமசுந்தரம் அவருடைய முயற்சியால
அன்றைக்கு நீக்கப்பட்டது. அந்த பதவியை அபாலிஷ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு கிராம நிர்வாக அலுவலர் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பாடுபடுதுங்கிறத உங்களுக்கு தெரியாது. ஆனா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை நீங்க வந்து நாங்க உரிமை கொண்டாடுற மாதிரி வரலாறு தெரியாம சொல்லாதீங்க. பொங்கலூர் எனக்கு தெரியும் மேடம், ஒரு நிமிஷங்க. அந்த வரலாறு எனக்கு தெரியுங்க. முதலமைச்சராக இருப்பவர் அனுமதிக்காவிட்டாலும் செய்ய முடியுங்களா? இன்றைக்கும் பாருங்க, எம்ஜிஆருடைய பக்தர்கள் தான் அதிமுகவிலே முக்கிய பொறுப்பு இருக்காங்க. உதாரணமா பவானி சாகர் சட்டமன்ற உறுப்பினர், எம்ஜிஆர் கட்சியில் இருந்தால் ஒரு கிளை செயலாளர், நீ சட்டமன்ற உறுப்பினர், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர். அப்போ இதுதான் எம்ஜிஆர் உருவாக்கிய வழி. இல்லை, எம்ஜிஆருடைய வழியில வந்தவர்கள் எல்லோருமே, நான் யாரையுமே குறை சொல்லுங்க, உதாரணமா சொல்றேன் ஒருத்தர், நீ எல்லாருமே சொல்றேன். ஏன் எம்ஜிஆருடைய கட்சிக்கு விரோதமாக எம்ஜிஆர் கட்சியை அழிக்க முனைவீங்க, ஆனா எம்ஜிஆர் பக்கம் சொல்லுங்க மேடம். இப்ப எம்ஜிஆர் போட்டான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கட்சியை வந்து அழிக்க வேண்டும், சிதைக்க வேண்டும், வாக்கு வண்டியை வந்து எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்று முனைந்து பேசிக் கொண்டிருப்பவர்கள் எப்படி எம்ஜிஆர் பக்கம் முடியுங்க? எம்ஜிஆர் தொடங்கி இயக்கம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் எடப்பாடியார் தான் எம்ஜிஆர் என்று மக்கள் நினைக்கிறாங்க. பாக்கி ஏன் எம்ஜிஆரை புகழ்கிறது பாஜக? அது வெறும் புகழ்ச்சி உரை மட்டும்தானா, இல்ல உரிமை கொண்டாடுவதா? ஒருவேளை நாளைக்கு ஒரு அரசியல் கட்சியை தொடங்குகிற சக்தி எனக்கு வந்தால் நானும் எம்ஜிஆரை பயன்படுத்துவேன். ஏனென்றால் எம்ஜிஆர் வந்து ஓட் புல்லர், வாக்குகளை சேகரிப்பதற்கு, மக்கள் செல்வாக்கை பெறுவதற்கு எம்ஜிஆர் ஒரு மகத்தான வசீகரமான தலைவர். 37 ஆண்டுகள் அவர் மறைந்து இன்றைக்கும் அவர் இருக்கார். அதே இது இந்த பாஜக பயன்படுத்துகிறதா, காங்கிரஸ் பயன்படுத்துகிறதா என்றால் எல்லா கட்சிகளுமே பயன்படுத்திய கட்டங்கள் உண்டு. எம்ஜிஆரை எதிர்த்து இன்றைக்கு ஏதாவது ஒரு அரசியல்வாதி நேர்மையாக களத்தில் இறங்க முடியுமா? முடியாது, ஓட்டு கிடைக்காது. இதுதான் சத்தியம், உண்மை. ஏன்ற சத்தியங்கிற வார்த்தையை சொல்கிறேன்னா அதான் ஃபேக்ட், நம்ம மறுப்பதற்கில்லை. கலைஞர் கருணாநிதி அவர்கள் 84 எம்ஜிஆர் உடல் நலம் குன்றி அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற காலத்தில், அந்த ஆண்டு எனக்கு சரியான அப்போ கூட அவர் திரும்பி வந்தால் அவருக்கு முதலமைச்சர் பதவி விட்டுக் கொடுக்கிறேன்னு சொன்ன சந்தர்ப்பங்கள் உண்டு. எம்ஜிஆர் புரட்சி தலைவர், இந்த வார்த்தையை நான் அப்படி கோட் பண்ணுறேன் நான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்த பிறகு அவரது கொள்கைகளை, கோட்பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னு ஒரு தேசிய கட்சி சொன்னது. பெயர் காங்கிரஸ். சொன்னவர் ப. சிதம்பரம், மூத்த காங்கிரஸ் தலைவர். ஆக எல்லா காலகட்டத்திலும் எல்லாருமே எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துகிறார். சரி, திடீர்னு இன்னைக்கு மோடி இன்னைக்கு தான் ட்விட்டர் போட்டார்னா இல்லை. 1917 இலங்கையை பயணத்தின் போது கண்டியில் அவர் புகழ்ந்து பேசியிருக்கார் எம்ஜிஆர். 19 சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆருடைய பெயரை சூட்டி தொடர்ச்சியாக நானே அதுக்காக தான் அந்த வரலாறு சொன்னேன். அவங்க தேர்தலில் பேசினது, இங்க வர்ற பொதுக்கூட்டங்கள்ல பேசினது, எல்லா இடத்துலையும் பேசுறாங்க. ஆனால் இது அது நூற்றாண்டுக்காக அந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்துடைய பெயர் மாற்றப்பட்டது. அதுல எம்ஜிஆர் அதான் சொல்றேன், அந்த வரலாறு இருக்கு. ஆனால் பாஜகவிற்கென்று ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? அந்த வரலாறை விட எம்ஜிஆருடைய வரலாறை அதிகம் பேசுவது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இவர் வந்து சிம்பிள், அவர் பேரை சொன்னாதான் இங்க வாக்கு கிடைக்கும். அது ஒண்ணுதான் காரணம். ஒன்று. ரெண்டாவது, நண்பர் சுகுணா தேவகரோட ஒரு கருத்தில் முரண்படுகிறேன். பிராமணர் சமுதாயத்தை பற்றியெல்லாம் சொன்னார். பாஜகவில் எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்சு ஜனா கிருஷ்ணமூர்த்தி சௌராஷ்டிரர் என்று நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. இல கணேசன் பிராமணர் என்று சொல்லப்படுவது. மற்றவர்கள் அனைவருமே பிராமணர் அல்லாதவர்கள், தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் பொறுத்தவர்கள். ஆனால் அது ஒத்துக்க முடியாது. ரெண்டாவது, நீண்ட காலம் திராவிட இயக்க தலைவியாக முதலமைச்சராக வேட்பாளர் பட்டியல்ல ஒருத்தர் பெயராவது இருக்கும் அப்படி இல்ல. நாம ஏன்னா அந்த கணக்கு வந்து சரி வராதுன்னு சொல்ல. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை கொள்கை தாங்க. கொள்கை, நீ யாருங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. அண்ணாமலையே சொன்னாலும் அவர் பிஜேபி ஆளு அப்படின்னு ஓட்டு போடாம இருப்பாங்க. XYZ நீ யாரா இருந்தாலும் சரி திராவிட கோட்பாட்டை கடைபிடிக்க உனக்கு ஓட்டுங்கப்பாங்க. அதுதான் அது வந்து எம்ஜிஆருக்கும் அப்ளை. எம்ஜிஆர் மலையாளி என்று முரசொலியில் தொடர்ந்து எழுதுனாங்க. நடிகர் கட்சின்னு சொன்னாங்க. அதே மீறி அவருக்கு அவரோட அரசியல் நிலைப்பாடு, அவர் கோட்பாடு, அவரோட மக்கள் நல திட்டங்கள், சோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ், அதெல்லாம் நேரம் இருந்தால் நான் சொல்லுவேன், இல்லைன்னா விட்டுருவோம், எல்லாரையும் தெரியுங்கிறதுனால. ஆக இதெல்லாம் வந்து காரணமாக இருக்கிறதுனால தான் எம்ஜிஆர் பெயரை தவிர்த்து விட்டு அரசியல் காண முடியாது. திராவிட முன்னேற்ற கழகமே எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு எம்ஜிஆரை ஒரு குறை சொல்லிவிட்டு அவர்களால் மேடையில் தவிர்த்துருவாங்க. அந்த சர்ச்சையே போக வேண்டாம். ஒரே ஒரு சந்தர்ப்பம் உண்டு, அவர் அநேகமாக ராஜாவை பற்றி சொல்லுவார். ராஜா பேசியதை தலைமை ரசித்ததா, திமுக தலைமை ரசித்ததா தெரியாது.
அது ஒண்ணு. ஆகையினால நான் என்ன சொல்றேன்னா, இல்ல இப்ப திமுகவிற்கும் அதிமுகவுக்குமான நெருக்கம், இன்னொன்னு எம்ஜிஆர் வந்து திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கினார். அவர்கள் இருவருக்குமான அப்ப அரசியல்லாம் இருதுருவ அரசியலா தான் இருந்துச்சு. அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்ல. ஏதோ எதிர்க்கவே இல்லை அப்படின்ற புள்ளிலாம் இல்ல. ஆனால் அந்த எதிர்ப்புங்கிறது கட்சி ரீதியாக தேர்தல் ரீதியாக இருந்தது அப்படிங்கிறது தான். ஆனால் ஒரு கேள்வி இருக்குல்ல, இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையேயான போட்டியிலிருந்து ஒரு அகில இந்திய கட்சி எம்ஜிஆரை உள்வாங்கிறது, இங்க இருக்கக்கூடிய கட்சி ஒரு பக்கம் உரிமை, அதான் இப்ப சொன்னார் இல்லையா தூத்துக்குடி செல்வம், ஏற்கனவே அவங்க 4 பேர் உரிமை கொண்டாடுறாங்க, அந்த சூழலில் எம்ஜிஆரை உள்வாங்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்தும் அதை பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ப. சிதம்பரம் என்ன சொன்னாரு, புரட்சி தலைவர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறது, புரட்சி தலைவரின் கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் சொன்னார். பாரத ரத்னா எம்ஜிஆருக்கு அந்த அவார்டு கொடுத்து விருது கொடுத்தது யார்? ராஜீவ்காந்தி தலைமையிலான மத்திய அரசாங்கம், காங்கிரஸ் கட்சி அரசாங்கம். ஆக அதிமுகவினுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்றால், எம்ஜிஆருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்றால் காங்கிரஸும் பயன்படுத்தியிருக்கிறது. அதனால யாருக்கும் விதிவிலக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அது எம்ஜிஆர் பெயரை சொல்லுவதனால் வாக்குகள் கிடைக்கும், வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்ற காரணத்தினால கலைஞர் கருணாநிதியை பயன்படுத்தியிருக்கிறார். ரெண்டாவது, நீங்கள் திமுக அதிமுக விஷயத்தில் எம்ஜிஆரை பொறுத்தவரை என்னுடைய பார்வை, என்னை புரிதலும் கூட, அவர் கருணாநிதி மீதான கோபத்தில் தான் செயல்பட்டார். ஒருவேளை இப்போ ஒரு பேச்சு சொல்கிறேன், இப்போ எம்ஜிஆர் இருந்தால் ஸ்டாலின் அவ்வளோ தூரம் எதிர்த்து பர தெரியாது. அவருக்கு தனிப்பட்ட முறையில் கலைஞர் கருணாநிதிக்கும் அவருக்கும் உண்டான சில வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். அது கூட ஒரு சில கட்டங்கள் ரொம்ப தேசியமான கற்பனை யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்றேன். ஆனால் அவர் கருணாநிதி அவர்களை கடுமையாக விமர்சித்த அளவுக்கு மற்றவர்களை விமர்சிக்கவில்லை. ஏனென்றால் திமுகவில் இருந்து அத்தனை பல தலைவர்கள் எம்ஜிஆர் பக்கம் வந்தார்கள். அத்தனை பேர் அரவணைச்சுக்கிட்டார்ல, நாவலர் நெடுஞ்செழி உட்பட, மாதவன் உட்பட. இன்னைக்கு கடந்த முறை வந்து ஜானகி அம்மாருக்கு 100ஆண்டு விழா, சிலை திறப்பு, இது எல்லாமே வந்து இன்றைய முதலமைச்சர் செய்கிறார். அதெல்லாமே புரிந்து கொள்ள முடியுது. அவங்க திமுக அதிமுகவுக்கு இடையான அந்த பந்தமா இருக்கட்டும், அவங்க பங்காளி சண்டையா இருக்கட்டும், எல்லாமே புரிந்து கொள்ள முடியுது. இங்க வரக்கூடிய கேள்வியானது பாஜகவுடைய ரோல். பாஜக இதை எப்படி பார்க்கிறது? ஒரு பொதுவான தலைவராக மட்டும் நீங்க சொன்ன மாதிரி காங்கிரசும் சொந்தம் கொண்டாடியது, திமுகவும் இன்றைக்கும் உரிமை கோருகிறது அப்படிங்கிற அடிப்படையிலான ஒன்றா, இல்லை அதிமுகவுக்குள்ள ஒரு வீக்னஸ் இருக்கு, அந்த வீக்னஸை அவர் தலைவரை நாம் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாமா அப்படின்னு பார்க்கிறதா? அதே ஏற்கனவே 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது பிஜேபி என்ன, தமிழ்நாட்டு பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா, இனி த ஃபைட் பிட்வீன் பிஜேபி அண்ட் டிஎம்கே அப்படி தான் சொன்னாங்க. ஆக அதிமுகவுக்கு நண்பர் சுகுணா சொன்ன மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற வசீகரமான ஆளுமைக்கு தலைவர்கள் இப்போ இல்லாதனால பலவீனப்பட்டு இருக்கிறது. அந்த வந்து மாற்று கருத்தே கிடையாது. நமக்கு வந்து எந்த உள்நோக்கமும் கிடையாது. அது உண்மை, அதுதான் ஃபேக்ட். ஆனால் அந்த இடத்தை பிடித்துக் கொள்வதற்காக, 2வது நிலை இடத்தை பிடித்துக் கொள்வதற்காக பாஜக அரும்பாடுபடுகிறது. எல்லா வகையில் விஷயங்களையும் செயல்படுகிறது, களப்பணி உள்பட. நான் அண்ணாமலை கொள்கையை ஏற்றுக்கொள்கிறேனா இல்லையா தெரியாது, ஆனால் அவருடைய களப்பணியை நான் பாராட்டுவேன், எல்லா காலத்திலும் பாராட்டுவேன். அந்த வேகம் பிஜேபிக்கு இருக்கிற வேகம் அதிமுகவுக்கு இல்லை. ஸோ அந்த ஸ்பேஸில் என்னெல்லாம் வாய்ப்புகள் உண்டோ எல்லா வாய்ப்புகளையும் விடாமல் பயன்படுத்தி கொள்ளுகிறது உத்தி. அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் இந்த பார்க்குறேன். ஒரு 2வது, பெரியார் அவர்களை இலகணேசன் பாராட்டி இருக்கிறார். சமூக நீதிக்கு ஒரு அடையாளமாக இருக்கார், வரவேற்கத்தக்கது பாராட்டியிருக்கார். அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை தேசிய அளவில் கொண்டாட வேண்டும் என்று அடல் பிஹாரி வாஜ்பாய் சொன்னார், அப்போ பிரதமராக இருந்தபோது. ஆக அது பின்னாடி அவர் அண்ணா 100ஆண்டு வரும்போது வாஜ்பாய், அதனால தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். வரலாற்று உண்மைகள். ஆனால் இன்றைக்கு பிரதமர் மோடியா இருக்கட்டும், உள்துறை அமைச்சரா இருக்கட்டும், தமிழ்நாட்டு தலைவர்களை வரிசைப்படுத்தும் போது எம்ஜிஆரை தான் கொண்டு வராங்களே தவிர அண்ணா அண்ணாயிசம் பேசினா அண்ணாவை அவர்கள் ஒருபோதும் சொன்னதில்லை இல்லையா? அண்ணாவை இப்போது தலைவர்கள் யாரும் சொல்வதில்லை, காமராஜரையே கூட அதிகமாக சுட்டி காட்டுவதில்லை. அது என்ன காரணம்? நான் திரும்ப அதை தான் சொல்றேன். நான் பிட்வீன் காமராஜர் இருந்த காலத்திலே கூட திண்டுக்கல் மக்களவை இடைத்தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெற்றது. மாயத்தை எம்ஜிஆருடைய கேண்டிடேட் தான் வெற்றி பெற்றார். ஆக எது ஜெயிக்குமோ, எதை சொன்னால் நமக்கு பயன் கிடைக்குமோ அதுதான். அதை கலைஞர் கருணாநிதியும் சொன்னார், காங்கிரஸ் சொன்னது, எந்த கட்சியாக இருந்து சொல்லும் துணிந்து அவர் மீதான குறைகளை சொல்லக்கூடிய துணிவும் நேர்மையும் யாரிடம் இல்லை. தனியரசர், நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவில் வந்து இதை பொதுவான தலைவரா அதிமுகவுக்கு பெருமை அப்படிங்கிறாரு பொங்கலூர், ஆனால் வாக்கு வங்கிக்காகத்தான் அப்படிங்கிறத பாக்கி வந்து எல்லா கட்சியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பயன்படுத்தியிருக்கு, இன்னைக்கு பாஜக பயன்படுத்துறதையும் சுட்டி காண்பிக்கிறார். தனியரசு எப்படி பார்க்கிறார் இதை? சொன்னதாமா 2வது இடத்தை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்த இடத்துல இருக்கிற அதிமுகவை
மூன்றாவது இடத்துக்கு நகர்த்தி விட்டு இரண்டாவது இடத்துக்கு பாஜக வருவதற்கு எத்தனைக்கிறது முயற்சிக்கிறது. அல்லது எடப்பாடியிலிருந்து பிரிந்து சென்ற முக்கியமாக ஆளுமையா இருக்கிற ஊபிஎஸ் அல்லது டிடிவி, அமமுக, சின்னம்மா, இது எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த பாஜகவுடைய ஒரு சாதனை அல்லது பாஜகவை எதிர்க்காமல் அது ஒரு நட்பு சக்தியா பார்க்கறாங்க. காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு பிரதான எதிரி அப்படின்னு பாஜக சொல்லுது. அந்த 3 பேருக்கு சொல்றாங்க. எடப்பாடி அந்த மனநிலையில தான் இருக்கிறார். அப்ப எடப்பாடியும் பாஜகவை ஒரு எதிரியாக அல்லது பாஜகவின் அல்லது இந்துத்துவ அதனுடைய மூல கோட்பாட்டை திராவிட இயக்கம் என்று கருதப்படுகின்ற எடப்பாடியுடைய அதிமுக சித்தாந்த ரீதியாக எதிர்ப்புறையை நிறுத்தி இங்க எந்த விவாதமும் நடக்குது. எந்த குற்றச்சாட்டுகளோ அல்லது அரசியல். சார், நீங்க ஹெட்போனை ரிமூவ் பண்ணிட்டு ஓபன் ஆடியோலயே பேசுங்க சார். ஸ்கிராட்ச் ஆகுது உங்க ஹெட்போன்ல இருந்து, சம்திங் ஒரு நாய்ஸ் வருது. ஓபன் ஆடியோலயே பேசுங்க நீங்க. சரி, நீங்க சரி பண்ணிட்டு வாங்க, நான் திரும்ப உங்ககிட்ட அதோட தொடர்ச்சியை நான் வாங்கிக்கிறேன். இது சம்பந்தமா இன்னைக்கு எக்ஸ் தளத்துல நாம ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். பாஜகவிற்கு ஏன் தேவைப்படுகிறார் எம்ஜிஆர் அப்படின்னு. அதற்கு 4 ஆப்ஷன்கள்: அடையாள அரசியலுக்காக, வாக்கு வங்கிக்காக, அதிமுகவிற்கு நெருக்கடி, பொதுவான தலைவர்னு 4 ஆப்ஷன்கள் எக்ஸ் தளத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள், நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக, ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில்
உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில். உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பாஜகவிற்கு ஏன் தேவைப்படுகிறார் எம்ஜிஆர் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். தனியரசு உங்க ஆடியோ இப்ப சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தீங்க ஏன் தேவைப்படுகிறார் பாஜகவிற்கு எம்ஜிஆர். நம்ம ஏற்கனவே நம்முடைய சக விருந்தினர்களுக்கு ஒரு சுட்டிக்காட்டியதை போன்ற தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த வாக்குறுதியாளராக புரட்சி தலைவர் அவருடைய அரசியல் பங்கேற்ற காலத்திலிருந்து அது வலிமையாக அவருடைய அந்த வாக்கு வங்கிக்காக அவர் பயன்பட்டிருக்கிறார். அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தை ஆதரித்த பொழுதும், பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்த பொழுதும், பிறகு தனிக்கட்சியாக முன்னேற்ற கழகத்தை உயிரிழக்கிறவரை தமிழ்நாட்டு மக்களின் பேரன்பை பெற்று அது அரசியல் களத்திலும் அது வாக்கு வங்கியாக பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதிலும் ஒரு முதன்மையான சக்தியாக தலைவராக தன்னலம் கருதாமல் ஈவு இரக்கமுள்ள ஒரு நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் வடிவமான ஒரு தலைவர் தான் புரட்சி தலைவர். அது மாற்று கருத்து. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது சமீப காலமாக வெறும் இன்று 108வது புரட்சி தலைவருடைய பிறந்த நாள், அதில் நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சர் பாஜகவினுடைய அவர் தான் இப்ப ஒரு சீஃப் லீடர், அவர் தான் தலைமை அதிகாரி அல்லது தலைமை தலைவர். அவர் இப்ப புரட்சி தலைவரை பற்றி இவ்வளவு வெகுவாக பாராட்டுகிறார், புகழ்கிறார் என்றால் அந்த கட்சியினுடைய பெயரை முதல்ல பார்க்கணும். அந்த கட்சியினுடைய பெயர் முதல்ல அண்ணா. அண்ணா தான் நம்ம எல்லாத்துக்கும் என்ன நினைவுக்கு வருதா? மாநில உரிமை, அப்புறம் திராவிடம், அது பெரியாரினுடைய கருத்துக்களை அரசியல் களத்தை நிறுத்தி அதிகாரத்திற்கு நடைமுறைப்படுத்திய ஒரு மகத்தான ஆளுமை வடிவம் தான் அண்ணா. அப்படின்னா நீங்க அண்ணா, அப்புறம் அதனுடைய மூல கருத்து திராவிடம். அழுத்தி அழுத்தி சொல்றீங்களே தனியரசு, பாலர் பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கிற மாதிரி. இப்ப நிறைய பேருக்கு தெரியலமா, அண்ணாவா யாரோ RSS தலைவர்கள் மாதிரி கொண்டு போயிருக்காங்க கொஞ்ச நாளா.
புரட்சி தலைவரை, புரட்சி தலைவி அம்மாவை எல்லாம் பிஜேபிக்காரது, ஆர்எஸ்எஸ்காரது, அவங்க நாக்பூர்ல எல்லாருமே பயிற்சி பெற்றவங்க கொஞ்ச நாளா தண்ணி காலமா அதை பத்தி எடப்பாடி பேசுறதுல எடப்பாடி எப்படி ஆரம்பிச்சிருந்தாலோ அல்லது அதிமுகவில் இருக்கிற ஏனைய ஆளுமைகளும் பேசாம எல்லோருமே அமித்ஷா வாழ்க்கைய, மோடி வாழ்க்கைய, பாஜக வாழ்க்கைன்னு சொல்றாங்க. இப்ப அவங்களும் என்ன சொல்றாங்க, புரட்சி தலைவர் வாழ்க்கை, புரட்சி தலைவர் அம்மா வாழ்க்கைன்னு பாஜக தரப்புல சொல்றாங்க. அப்ப அது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு சின்னி பிணைந்த இரட்டை குழந்தைகளை போல தமிழ்நாட்டில் இப்போது அல்லது இந்திய அரசியல் களத்துல வர்றாங்க. அதே பாஜக அண்ணா திராவிடம் ரெண்டு கருத்தை அவர் அடித்து பெயரை தாண்டி ஒரு புரட்சி தலைவர் தான். அப்படிப்பட்ட புரட்சி தலைவரை இவர்கள் வெகுவாக பாராட்டுகிறார் என்றால் அப்ப நீங்க அதிமுகவை விட எம்ஜிஆரை அதனுடைய நிறுவன தலைவரை புகழ்ந்து பரப்புரை நடத்துறதுல இன்னைக்கு தேசிய அளவுல பாஜக முதன்மையான இடத்துல இருக்குன்னா அப்ப புரட்சி தலைவரை நேசித்த இங்கே கோடிக்கணக்கான வாக்காளர்கள் பாஜகவின் மீது ஒரு படிவும் தனியரசு நீங்க இன்னைக்கு அவர் எம்ஜிஆரை பேசல அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்கல்ல, அந்த இடத்துல ஒரே ஒரு 4 வரியை மட்டும் படிச்சு காமிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் குறித்த இன்றைய அறிக்கையில வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்ற கேள்வியை மக்கள் முன் எழுப்பினால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றுதான் பதில் வரும். அந்த அளவிற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னிகரற்ற மனிதாபிம் கொண்ட மனிதராக, அப்படி அது பெரிய நீண்ட கட்டுரையா போகுது, அது ஃபுல் ஸ்டாப் இல்லாம அப்படிதானே சொல்லி இருக்காரு அவரு. அவர்லாம் அதையெல்லாம் சொல்லிட்டு என்ன கடைசியை எப்படி முடிக்க வர்றாருன்னு பார்த்தா, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி ஆதரவில் அவருடைய விருப்பத்தை இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு உறுதியேற்போம் சொல்றாருல, அதான் பாஜகவும் சொல்லுது. அதைத்தான் பாஜகவும் சொல்லுது. அதைத்தான் மோடி ஐயா, அமித்ஷா ஐயா, எங்க கூட்டா செல்வன் எல்லாம் எங்க செல்வன் எல்லாம் என்ன சொல்றாங்க, அது எப்பாடி சொல்லணும் அதுவே வாக்கியத்தை பயன்படுத்தி பாஜக புரட்சி தலைவரின் புரட்சி தலைவர் அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவுவதற்கு தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை ஆதரிங்கள், எடப்பாடியை நிராகரிங்கள் சொல்றாங்க. எடப்பாடி ஏன் அந்த நிலைக்கு அவங்களுக்கு வந்துச்சு? அண்ணாவையே அண்ணா திராவிடம் அச்சமிப்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறின் சாவு ஊரின் சாவு தாயகம் காப்பது கடமையடான்னு திராவிடத்தின் இந்த தாயகத்தை காக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் பாடினார். அதுல பாஜக உடன்பாடு இருக்கிறதா, எங்க மோடியார் உடன்பாடு இருக்கிறதா, எங்க பின்னோடியார் உடன்பாடு இருக்கிறதா? இல்ல. அப்ப அண்ணா நீங்க பாராளுமன்றத்தில் பேசுகிறதா இருந்தாலும் திராவிட நாடு கொள்கையை எங்க இருக்கிறாங்க, அது தடை செய்யப்படுகிற நெருக்கடி வருகிறவர்களுக்கு திராவிட நாட்டு கொள்கையை பிரிவினைவாதத்தை கைவிடுறாங்க. அப்ப நீங்க பாப்பா அப்படிப்பட்ட ஒரு அண்ணாவை இந்தியாவில் இருந்து பிரித்து செல்லக்கூடிய ஒரு முழக்கத்தை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட நாடு கோரிக்கையை பயன்படுத்தி அதை ஆயுதமாக வைத்திருந்த ஒரு அண்ணாவை பெயரில் தாங்கி இருக்கிற அதிமுக அல்லது அதனுடைய தலைவரை அண்ணாயுதத்தை பேசுறாரு. அது இன்னும் சொல்ல போனா புரட்சி தலைவர் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, தம்பி நான் படித்தேன் காந்தியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று. அவர் அண்ணாவின் பள்ளியில் படித்தவர் தான் புரட்சி தலைவர். அப்படிப்பட்ட புரட்சி தலைவரை அண்ணாவின் சீடராக, அண்ணாவின் இதயக்கடியாக இருந்த எங்கள் புரட்சி தலைவரை இப்பொழுது பாஜக உரிமை கொண்டாடுகிறது, மோடியா உரிமை கொண்டாடுகிறார் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கோடிக்கு அதிமுகவிற்கு அது பெருமை அப்படிங்கிறாரே பொங்கலூர். அதுதான் சிக்கல். இப்ப நீங்க பாஜக புகழ்ந்து பார்க்கிறது, புரட்சி தலைவருடைய சிலையை நாக்பூரில் வச்சிருக்கிறாங்க, அல்லது வேறு கூட்டத்திலேயே காவியுடைய அமைச்சரை போல சமீபத்தில் நீங்க பார்த்துட்டீங்க, புரட்சி தலைவருடைய அந்த திருவுருவங்களுக்கு காவி வண்ணத்தை பூசுறாங்க. அந்த இடத்துல போய் அது பாஜக தமிழ்நாட்டு பல இடங்கள்ல நிறுவனங்கள்ல அவருடைய கிளைக்கெல்லாம் மரியாதை செலுத்துறாங்க, காசுடைய அமைச்சாங்க. அப்படியெல்லாம் நீங்க அவர் பாஜகவை எப்படி பாஜக திருவள்ளுவையாவை அவர் ஆதிமுகவை போல ஒரு வெற்றியை போல ஒரு சுத்தர் முனிவரை போல கொண்டு போறாங்கல்ல, அதே அவங்க இப்ப எம்ஜிஆரையாவே அப்படி கொண்டு போறாங்க. அப்ப எம்ஜிஆரை நீங்க புகழ்வதை பாராட்டுற எங்க மணியனோ எங்க எடப்பாடியோ அப்படி பாராட்டுறது என்ன ஆகும்? எம்ஜிஆருடைய நலன் விரும்பிகள், எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள் எம்ஜிஆர் கொண்டிருக்க பகுத்தறிவு எம்ஜிஆரையா எங்கேயாவது பகுத்தறிவுக்கு முரணாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவினுடைய அடிப்படை கருத்துகளுக்கு கொள்கைகளுக்கு கோட்பாடுகளுக்கு எதிராக எந்த இடத்தில் புரட்சி தலைவர் கட்சியை நடத்தினாரு, எங்க தீர்மானம் போட்டாரு, எங்க திட்டங்களை கொண்டு வந்தாரு என்பதே அவர் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கூடுதலாக கவனமாக தமிழ்நாட்டில் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஏழை பணக்காரர் பாகுபாடு பார்க்காமல் அனைத்து இல்ல
எம்ஜிஆர் குறித்து நீங்க சொல்றீங்க, ஆனால் இதை பாஜக பேசுறதுனால என்ன தப்பு? அவர் ஒரு பொதுவான தலைவர் எல்லாருக்கும் அப்படின்னு பேசுறாங்கன்னு ஏன் பார்க்கல தனியரசு? அதுதான் இப்ப நீங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இப்ப நம்ம அதிமுக வந்து திராவிட பேரியக்கமா நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அப்படி திராவிட பேரியக்கமா இருந்தது புரட்சி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அது பாஜகவுடைய அதிமுக மாறி போன காரணத்தினால பாஜக எம்ஜிஆரை நாங்களே முன்னிறுத்தணும், நாங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை அல்லது கர்நாடகாவுடைய திமுகவை அதிமுக கொண்டவர்களுடைய ஒரே விருப்பம். ஆகவே எடப்பாடியை விட அல்லது விட நாங்கள் திமுகவை நாங்கள் பாதிக்க வலிமை பெற்றிருக்கிற நாங்கள் அல்லது உங்களை விட அவர்களை விட புரட்சித் தலைவரை அம்மாவை வெகுவாக பாராட்டி அவர்களுடைய தத்துவத்தை கொள்கைகளை நாங்கள் பின்பற்றி நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் எங்களை ஆதரிக்கிறது அதிமுக தொண்டர்கள் ஒழிக்கப்பட்டவன் நடக்க விட்டாது. ஆனா இவரை போய் அதே மட்டுமல்ல மாற்றாங்க எடப்பாடியாவோ அதிமுக ஏனைய தலைவர்களோ மோடி குறித்தோ பாஜக குறித்தோ அவருடைய கொள்கையை குறித்தோ திட்டங்கள் குறித்தோ எந்த கருத்து புறப்பாடு வைக்கல. இப்ப நீங்க 2.5 கோடி தொண்டர்களுக்கோ தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் பாஜக தமிழ்நாட்டிற்கு திராவிட இயக்கங்களுக்கு திராவிட கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிற முழக்கத்தை கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக ஒரு வார்த்தை கூட பேசாத அதிமுக, அப்ப நீங்க எம்ஜிஆரையாவையும் புரட்சி தலைவர் அம்மாவையும் பாஜக தலைவராக அவர்கள் முன்வந்து பாராட்டி புகழ்ந்து நாளை வாக்கு கேட்டு கூட வருவாங்க. அப்ப கட்டாயமா அவ ஏன் அதை வந்து கண்டிக்கலையே? இப்ப மணிகண்டன் ஐயா கூட அதை ஆதரிக்கிறாரு, விரும்புறாரு. பாஜக திருமணியாவே அதை ஆதரிக்கிறாருன்னா பாஜக இந்தியாவை பயன்படுத்தி அதிமுக வாக்குகளை வங்கியளிக்க முயற்சிக்கிறது. அது நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 3வது இடத்தில் தள்ளியிருக்கு. ஆனா இந்த சுகுணா சிறுவார்மைய அப்படி ஒரு வாக்கு வங்கியை மடைமாற்ற முடியாதுன்னு சுகுணா சொல்றாரு. நிலையானது ஏற்கனவே அது அதிமுகவோடு கொண்டிருந்த உறவால் அதிமுக வாக்கு வங்கிகளை பெருமளவு சூறையாடி இருக்கிறது, தன்வசப்படுத்தி இருக்கிறது பாஜக. பேசுவோம். இது சம்பந்தமா எக்ஸ் தளத்துல வச்சிருந்த கேள்விக்கு பாஜகவிற்கு ஏன் தேவைப்படுகிறார் எம்ஜிஆர் அப்படிங்கிறதுக்கு அதிமுகவிற்கு நெருக்கடி 10%, ட்விட்டர்ல அது 11% காண்பிக்குது. அதாவது அது எக்ஸ்ட்ரா வந்திருக்க புள்ளிகளை சேர்த்துக்கிச்சு. பொதுவான தலைவர் 13%, அடையாள அரசியலுக்காக 24%, வாக்கு வங்கிக்காக 53%. தனியரசு, நீங்களே எக்ஸ் தளத்துடைய கருத்தையும் ட்விட்டருடைய அந்த ரிசல்ட்டையும் உங்க நிறைவு கருத்தையும் சேர்த்தே சொல்லிடுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி வாக்கு வங்கிக்காகத்தான் சொன்னதான் நம்முடைய நியூஸ் 7 நெக்ஸ்ட் வாக்காளர்கள் மிக தெளிவா பதிவு பண்ணியிருக்காங்க. நம்முடைய விவாதம் இப்பெல்லாம் விவாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோமோ அப்ப நம்ம என்ன விவாதத்தை முன்வைத்து நம்ம கருத்து வைக்கிறோம் அதுதான் வாக்காளர்கள் பெரும்பாலும் வாக்களிக்கிறாங்க. வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் பாஜக அல்லது மோடி ஐயா புரட்சி தலைவரை ஒரு திராவிட இயக்க பேரியக்கத்தை ஒரு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவின் கோட்பாட்டை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தி சாதி சமயமற்ற ஏழை பணக்காரரற்ற ஒரு சமத்துவ சமூக அரசியலை இந்த நாட்டில் அடையாளப்படுத்திய மாபெரும் தலைவர் புரட்சி தலைவரை இவர்கள் பாஜகவினரை கூட மதப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதுதான் நம்ம வாக்கு அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள். இதை எடப்பாடியோ அல்லது அதிமுகவில் இருப்பவர்களோ குறித்து கொண்டு எச்சரிக்கையா இருக்காங்க. இல்லைன்னா பாஜக அதிமுக வாக்குகளை தன்வசப்படுத்திக் கொண்டு பாஜக 2வது இடத்துக்கு வந்து 3வது இடத்துக்கு அதிமுகவை அது பின்னுக்கு தள்ளுகிற போக்கு இருக்கிறது. அதைத்தான் எங்க மூத்த பத்திரிகையாளர் பாட்டியா சொல்றாங்க. நீங்க சூடாயாவும் எதிர்காலத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க. நன்றி. பொங்கலூர் மணிகண்டன், எக்ஸ் தளத்துடைய ரிசல்ட் மற்றும் உங்க நிறைவு கருத்து. அண்ணன் தனியரசு அவர்கள் பேசியது எனக்கு எதுவுமே புரியலைங்க, மக்களுக்கு புரியாது. பொதுவாக அவர் பேசுறத எடுத்துக்கிறதும் இல்லை. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி துவங்கிய போது அவரை மிக கடுமையாக எதிர்த்தவர் அதிகம். அவர் மறைவுக்கு பிறகு அதிமுக அழிந்து வரும் என்று கனவு கண்டாங்க. அதே மாதிரி அம்மா வந்தாங்க. அம்மா அவர்கள் கட்சியில பணியாற்றிய போதும் எதிர்ப்பு வந்தது, மோசமா திட்டினாங்க. அதிமுக அழிந்துவிடும் என்று சொன்னாங்க. ஆனா அம்மா அவர்கள் மறைந்த பிறகு எடப்பாடி எளிய மனிதர் தகவல் வந்துட்டாங்க. அவர் வருகிற போது ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் தேவையில்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு விழா நடத்திவிட்டு அதிகபட்சமாக சில வார்த்தைகளை சொல்லி அதுதான் அரசியல் என்று நம்பிக்கொண்டிருக்காங்க. ஆனா அதிமுக மிக வலிமையாக எடப்பாடி தலைமையில உறுதியா இருக்கிறதுங்க. 2026 புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை நிறுவனம் என்பது உறுதியா இருக்கிறது. மதவாத சாதியவாத சக்திகளை வேரோடும் மண்ணோடும் அழித்து இந்த திராவிட இயக்கம் முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் மூலமாக தான் அண்ணா தலைமையில் ஆட்சி அமைந்தது. அதுக்கு பிறகு
கருணாநிதி தொடர்ந்தது. எனவே மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில அமையும், அமைத்தே தீர்வாங்க. தனியரசு தலைமையில அல்லது பாஜகவின் எவ்வளவு ஒரு தலைமையிலேயோ புரட்சி தலைவர் அம்மாவினுடைய ஆட்சியை பாஜகவும் தமிழ்நாட்டில் அமைப்போம் தான் இப்ப அவங்க வாக்கு கேட்கிறாங்க. திமுகவை அகற்றிவிட்டு பாஜக ஆட்சிக்கு வந்தா புரட்சி தலைவர் ஆட்சி தான் சொல்றாங்க. இப்ப இதுல இப்ப பாஜக சொல்றது நம்பர் தான், அதிமுக எடப்பாடியை சொல்றது நம்பர் தான்ங்கிறது உங்களுக்கு மணியட்டோட சொல்றேன். நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நன்றி. பாக்கி எக்ஸ் தளத்துடைய ரிசல்ட் உங்க நிறைவு கருத்து. எக்ஸ் தளத்துக்கு முன்னாடி நான் ஒரு கருத்து மட்டும் ஒரு 2 வினாடிகள் கொடுத்தீங்களா? ஒரு 10-15 நீங்க இதை கேட்கறதுக்குள்ளே சொல்லிடலாம். 1000ல் ஒருவனாகிய எம்ஜிஆர் தமிழக மக்களுக்கு எங்கள் வீட்டு பிள்ளையாக போற்றப்பட்டவர். தமிழகத்தின் காவல்காரனாக முதலமைச்சராக 10 ஆண்டுகள் இருந்த அவர் நான் ஆணையிட்டால் என்று அரச கட்டளை பிறப்பித்தார். ஏழைகள் நெஞ்சில் ஒளி விளக்காக இருந்த அவர் குடியிருந்த கோவிலாக திகழ்ந்தார். சத்துணவு தந்த அன்னமிட்ட கையான எம்ஜிஆர் 67லும் 84லும் உடல் நலம் துப்பாக்கி சூடு ஆளாக்கப்பட்ட போது அவர் தர்மம் தலை காத்தது என்பதை எல்லோரும் அறிவோம். அரிசி ஒதுக்கீட்டில் மத்திய கூட்டணி கட்சியான மத்திய அரசையும் கண்டித்து உரிமை குரல் எழுப்பியவர். எதிர்காலம் வரும், என் கடமை வரும் என்று எம்எல்ஏவாக இல்லாத காலத்திலும் குரல் எழுப்பி அதை நினைத்தறி முடித்தவர். அவர் நம் நாடு புதிய பூமியாக திகழ வேண்டும் என்றார். எனக்காக 53% ஓட்டு போட்ட நண்பர்களுக்கு நன்றி. தூத்துக்குடி செல்வம். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த தலைவரையும் எல்லா தலைவர்களையும் கொண்டாடக்கூடிய பக்குவம் உள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இதுல அவர் இவர் எல்லாம் கிடையாது. இன்றைய முதலமைச்சர் அவர்கள் கூட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை என்னுடைய பெரியப்பான்னு சொல்லி இப்ப சமீபத்துல கூட ஒரு விழாவில் ஒரு நிகழ்ச்சியில பேசினாங்க. அவர் எம்ஜிஆர் அவர்களோடு அவருக்கு இருந்த தொடர்பை எல்லாம் நினைவுபடுத்தி பேசினாங்க. அதனால நீங்க எப்படி ஒரு சிறுபிள்ளைத்தனமான வாதம் வைக்க வேண்டாம். ஒண்ணு, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமி திராவிடர் உடமையடா என்று சொன்னது எப்போன்னு கேட்டீங்கன்னா, மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுவதற்கு முன்பு தமிழ்நாடு பேர் வச்ச பிறகு மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சரான காலங்கள், அதுக்கு பிறகுலாம் அவர் இதை பத்தி பேச. ரெண்டாவது, இப்போ ஒரே செய்திதான், இப்போ ஆரியம் திராவிடம் எல்லாம் கிடையாதுமா. இந்திய தமிழ் கிடையாது. தமிழ்நாடு வடக்கு தெற்கு கிடையாது. இந்தியா பாரதம் என்கிற நாடு பழம்பெரும் நாடு. இந்த நாடு ஊழல் இல்லாத நேர்மையாக ஆட்சி இருக்க வேண்டும் என்பதால் தவிர திராவிடம். எப்படி இந்த மாசத்துல ஒரு நாள் பேசுவோம் இருமொழி கொள்கை பத்தி. அன்னைக்கு உங்களையே கூப்பிட சொல்றேன். அன்னைக்கு பேசிக்கிடுவோம். நன்றி நன்றி. சுகுணா, பாக்கி சார் சொன்னதுடைய ஒரு தொடர்ச்சியா பல படங்கள் டைட்டில் சொன்னார். அதே மாதிரி இவர் அதிமுக பொறுத்த வரைக்கும் பிஜேபி பார்த்து திகழாதே, எம்ஜிஆரை திகழாதே அப்படின்வாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெற்றால் தான் பிள்ளையா அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்னன்னா, எம்ஜிஆர் அவங்க இப்போ வாக்கு வங்கி அரசியல்ங்கிறது உண்மைதான். ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இங்கே வாக்கு வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான முதலே சொன்னது மாதிரி அவங்க தங்களுடைய அடையாளங்களை விட்டுட்டு தான் வாக்கு வங்கி அரசியலுக்காக பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, இப்போ பொதுவான தலைவராக அவரை பார்க்குறோம், அரசியல் நகரத்துக்காகத்தான் போடுகிறோன்னா, இப்போ மோடி அவர் சொன்னதை போல கலைஞரை கூட புகழ்ந்து ட்வீட் போட்டிருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் கலைஞரை புகழ்ந்து எதுவும் பேசுனதில்லை. ஆனால் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அது வாக்கு வங்கி அரசியலுக்காக. அது இயல்பாக எப்படி வருதுங்கிறது. இப்போ இவர் பாக்கி சார் சொன்னது மாதிரி அண்ணாவை வாஜ்பாய் சொன்னார்னா, அண்ணாவும் வாஜ்பாய் நாடாளுமன்ற காலகட்டத்திலே 2 பேருமே நீண்ட நண்பர்கள். அண்ணா முதல் நாடாளுமன்றத்துக்கு நுழையிறப்ப இருந்தேன். அது வேறு. அதே மாதிரி எம்ஜிஆருக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு நீண்ட கால நட்பு இருந்தது. எம்ஜிஆர் காங்கிரஸ் அலையன்ஸ் இருந்தார், இந்திரா காந்தி நட்பு இருந்தார். ஆனால் எம்ஜிஆருக்கும் பிஜேபிக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அப்போ வளைச்சு பிடிச்சி அவங்க எம்ஜிஆரை சொந்தம் கொண்டாடுங்கிறது முழுக்க முழுக்க வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான். அதைத்தான் இந்த வாக்குகளுமே சொல்லியிருக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.